கல்வாரி அழைக்குது உன்னை, ஒரு கணம் திறவாயோ கண்ணை, எல்லோரின் பழி நீக்க தன்னை பலியில் திட துறந்தாய் வில்லை. கல்வாரி அழைக்குது உன்னை. உன்னை படைத்தது யாரு, அதை ஒரு முறை சிந்தித்து பாரு. அன்னை வயிற்றில் உன்னை காத்த ஆண்டவனை நினைவு கூறு. கல்வாரி அழைக்குது உன்னை. தலைவனை மதிக்க மறுத்து விட்டாயும், தவறினை உணராதிருந்து விட்டாய். விலை மதியாதவர் துணையிருந்தும் கெடும், வீணரில் உறவால் அழிந்து விட்டாய். கல்வாரி அழைக்குது உன்னை. இத்தனை நாளாய் நடந்து வந்த தீய இச்சைகளாலே மதியிழந்த, அத்தனை காட்சியும் புரியலையோ, வரும் அழிவு பாதை தெரியலையோ. கல்வாரி அழைக்குது உன்னை. உறக்கம் கலைத்து எழுந்து விடு, வேத உரைக்கே நாளும் பயந்து விடு. இருக்கும் காலத்தை கழுவு எடுவும், இதயத்தில் இயேசுவுக்கு வழியை விடு. கல்வாரி அழைக்குது உன்னை. ஒரு கணம் திறவாயோ கண்ணை, எல்லோரின் பழி நீக்க தன்னை பலியில் திட துறந்தாய் வில்லை. கல்வாரி அழைக்குது உன்னை. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சில திருமணங்கள் முடிந்த பிறகு இரண்டு வீட்டாரிடத்திலே சில சம்பவங்கள் ஏற்படும் போது இப்படி அவங்க சொல்றாங்க, எங்க பையனுக்கு ஏத்த பொண்ணுன்னு நினைச்சுதான் சார் கட்டி வச்சேன், ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன், நல்ல பொண்ணா இருக்கு, ஆனா கல்யாணம் ஆகி இப்படி எங்களை பிரிச்சுட்டு போயிட்டா, ரொம்ப சண்டை போடுறா, அப்படிலாம் சொல்றதுக்கு. அதே மாதிரி பொண்ணு வீட்லயும் சொல்றாங்க, எங்க அந்த நல்ல பையன் நினைச்சு கட்டணும், பிள்ளைய நல்லா வச்சுப்பான்னு நினைச்சோம், ஏற்ற துணை என்று நாங்க நினைச்சு கல்யாணம் பண்றோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த இல்லற வாழ்க்கை தோற்று போகும்போது நம்முடைய அனுமானமோ நம்முடைய பிளானிங் தப்பாயிடுது, நம்மளுடைய டிசிஷன் தப்பாயிடுதுன்னு பேரண்ட்ஸ் கவலைப்படுறதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? இதை ஒருத்தட்ட சொன்னேன், நம்ம என்னதான் யோசித்துனாலும் கணவன் மனைவி இணைந்து வாழ்றதுன்றது கடவுள் கையில தான் சார் இருக்குன்னு. அப்ப அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, ஆதாமுக்கு ஏவாளை யாரு கல்யாணம் பண்ணி வச்சது? கடவுள் தான். எப்படி கல்யாணம் பண்ண? ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுக்குறார். ஏற்ற துணை அப்படிதானே பைபிள்ல போட்டிருக்கு. ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தார். ஏற்ற துணைனா பர்ஃபெக்ட் கம்பெனி, பர்ஃபெக்ட் கம்பேனியன், ஏற்ற துணை. ஆனா அவளே தப்பு பண்ணிட்டு தான் தப்பு பண்ணது இல்லாம புருஷனையும் தப்பு பண்ண வச்சால. ஏற்ற துணை, கடவுளால் பார்த்து வைக்கப்பட்ட ஏற்ற துணையை தப்பு செய்து இதுக்கு என்ன சொல்றீங்கன்றார். நல்ல கேள்வி இல்ல? ஏற்ற துணைன்னு சொல்லி கடவுள் நினைச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு தான் பாவம் செஞ்சது மட்டும் இல்லாம அவனையும் பாவம் செஞ்சு அதனாலதான் உலகத்துக்கு பாவம் வச்சுது. அப்ப கடவுள் பார்த்த ஏற்ற துணையை கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் நகைச்சுவையா கேட்டார். அந்த கேள்வியை நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கடவுள் ஏற்ற துணையாக கட்டி வைத்தார். அவங்க ரெண்டு பேரை தான் அவர் முதல்ல படைச்சார். ஏன் அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணாங்க? இல்ல, இது யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்ல? ஆதாம்
வந்து அந்த பழத்தை கொடுத்த உடனே அவன் ஒய்ஃப் வந்து சாப்பிட்டுட்டு கொடுத்த உடனே அதை சாப்பிட்றதுக்கு முன்னால் அவனுக்கு என்ன திங்கிங் வந்திருக்கணும்? நான் யாரு? கடவுளால் படைக்கப்பட்டவன் இல்லையா? நான் யாரு? கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதர். கடவுளால் படைக்கப்பட்ட இவன் தன்னால் படைக்கப்பட்ட பெண்ணுடைய சொல்ல கேட்டான். இதுதான் ப்ராப்ளம். ஆதாமுடைய பிரச்சனை என்ன? தான் கடவுளால் படைக்கப்பட்டவன் என்பதை ஒரு நிமிஷம் மறந்து தனக்கு படைக்கப்பட்ட பெண்ணின் சொல்லை கேட்டான். இது ஆதாம் செஞ்ச தப்பு. ஏவாள் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? நான் யாரு? கடவுளால் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டவள். தான் கொடுக்கப்பட்டவள் என்பதை மறந்து சாத்தான் கொடுத்த பழத்தை சாப்பிட்டான். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை. ஆதாம் தான் கடவுளால் படைக்கப்பட்டவன் என்பதை மறந்தான். ஏவாள் கடவுளால் நான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டவன் என்பதை மறந்தான். இன்றைக்கும் இதுதான் பிரச்சனை. நமக்கு தப்பு செய்யும் சூழல் வரும்போது நம்ம யாரு? கடவுள் பிள்ளைகள் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு இருந்தா தப்பு செய்ய மாட்டோம். நம்ம கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். நம்ம மனைவி யாரு? கடவுளால் கொடுக்கப்பட்டவள். மனைவி என்ன நினைக்கணும்? நம்ம யாரு? கடவுளால் இவருக்கு கொடுக்கப்பட்டவர். அப்ப நம்ம எவ்வளவு ஒழுங்கா இருக்கணும். அப்போ கணவன் மனைவி வாழ்க்கையில மட்டும் இல்லை, எல்லா சூழலிலும் தப்பு செய்ய உனக்கு வாய்ப்பு வருகிற பொழுதெல்லாம் நம்ம கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். இந்த நிறுவனத்துக்கு, இந்த பள்ளிக்கூடத்துக்கு, இந்த திருச்சபைக்கு கடவுளால் நாம் கொடுக்கப்பட்டவர்கள். நாம் படைக்கப்பட்டவர்கள், இந்த பணிக்காக கொடுக்கப்பட்டவர்கள் என்ற நினைப்பு இருந்தால் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். இந்த ரெண்டையும் மறந்ததால தான் அவங்க தப்பு செஞ்சாங்க. ஏற்ற துணை தான். ஏன் தப்பு செஞ்சாங்க? தான் கடவுளால் படைக்கப்பட்டவன் என்பதை ஆதாமும் தான் கடவுளால் கொடுக்கப்பட்டவள் என்பதை ஏவாளும் மறந்தது போல இன்றைக்கும் பாவம் செய்கிற சூழல் வரும்போது நான் கடவுளால் படைக்கப்பட்டவன் என்கிற உணர்வு இருந்தால், கடவுளால் இந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு நான் கொடுக்கப்பட்டவன் என்கிற நோக்கம் இருந்தால் நாமும் தவறு செய்ய மாட்டோம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும். கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலர் நேயர்கள் அனைவருக்கும் அன்பர் இயேசுவின் திருப்பெயரால் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 தொடங்கி 53 முடிய. லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 தொடங்கி 53 வரை. எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதி ஒருவேளை ஒரு பயமுறுத்துகின்ற ஒரு பகுதியாக நமக்கு தோணலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சமாதானத்தின் கடவுள், சமாதான பிரபு என்று அவரை நாம் அழைக்கின்றோம். ஆனால் அவர், நான் சமாதானத்தை அல்ல நெருப்பை மூட்டுவதற்கே உங்களிடத்தில் நான் வந்திருக்கின்றேன், பிரிவினையை ஏற்படுத்தவே நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் என்கின்ற இந்த வார்த்தைகள் நம்மை நடுக்கத்தில் அழைத்து செல்லுகின்றது. இது எதிர்மறை வசனங்களாக நமக்கு தோன்றினாலும் இதில் இருக்கின்ற உட்கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, பிரிவினைகள் என்பது 2 வகையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று கடவுள் ஏற்படுத்தும் பிரிவினைகள், 2வது மனிதர்கள் ஏற்படுத்தும் பிரிவினைகள். தொடக்க நூலிலே ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம், 1ஆம் அதிகாரத்தில் கடவுள் இந்த உலகை படைக்கும் பொழுது பல்வேறு பிரிவினைகளை ஏற்படுத்துகின்றார். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகின்றார். அது நல்லது என்று காண்கிறார். அதுபோலவே பூமியையும் வானத்தையும் 2ஆக பிரிக்கின்றார். அந்த பிரிவினையை நல்லது என்று காண்கின்றார். ஆக கடவுள் ஏற்படுத்துகின்ற பிரிவினையானது நல்லதாக இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற பிரிவினையானது மிகவும் கெடுதியாக முடிகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த உலகமானது இப்பொழுது மனிதர்களால் பல்வேறு பிரிவினைகளை உண்டாக்கி பல்வேறு விதங்களிலே பாழடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பாழ்பட்டு கிடக்கின்ற இந்த உலகத்தை சீர்படுத்துவதற்கென்றே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு நெருப்பை எடுத்து வந்திருக்கின்றேன், அக்னியை எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார்.
ஒருவேளை இந்த நெருப்பு என்பது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், அது கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகின்றது. யாத்ராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசே பற்றி எரிகின்ற நெருப்பை பார்க்கின்றார். அந்த நெருப்பினுடைய கடவுளுடைய பரிசுத்த பிரசன்னம் இருப்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். எனவே நான் நெருப்பை எடுத்து வந்திருக்கிறேன் அல்லது அக்னியை எடுத்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது எதை குறிக்கிறது என்றால், கடவுளுடைய பிரசன்னத்தை நான் எடுத்து வந்திருக்கின்றேன். நாம் நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பட்டயத்தை எடுத்து வந்ததாக மிக அழகாக மத்தேயு நற்செய்தி நூலிலே சொல்லுகின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த பிரிவினைகள் நமக்குள் அநீதியினால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இன்னும் இந்த பிரிவினைகளோடு நாம் வாழ்வது என்பது ஒருவேளை அமைதியாக இருக்கலாம், ஆனால் அது மாயான அமைதியாக தான் இருக்கின்றது. ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சமாதானம் அமைதி இருக்க வேண்டும் என்றால் அங்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்மிடத்தில் தேவையில்லாதவைகளை நாம் நம்மிடத்திலிருந்து பிரித்துவிட வேண்டும். ஒரு மிக அழகான ஒரு பெரிய கல்லை ஒரு சிற்பி கண்டாராம். அந்த கல்லிலிருந்து ஒரு அழகிய உருவத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் அந்த கல்லை மிக சிறப்பாக செதுக்க ஆரம்பித்தார். அது பல்வேறு சிறு சிறு பகுதிகளாக பிரிந்து கீழே விழுகின்றது. அப்பொழுது அந்த பாறை அந்த சிற்பியிடம் கேட்டதான், நான் தான் முழுமையாக அழகாக இருக்கின்றேனே, என்னை ஏன் நீ பிரிக்கின்றாய் என்று கேட்டபொழுது அந்த சிற்பி சொன்னாராம், நீ மிக அழகாக இருந்தாலும் உன்னிடத்தில் தேவையில்லாத சில கற்கள் இருக்கின்றது, சில பகுதிகள் இருக்கின்றது. அந்த பகுதிகளை நான் உன்னிடத்திலிருந்து பிரித்து எடுத்தால்தான் நீ அழகிய ஒரு சிலையாக மாறுவாய் என்று அவர் சொன்னாராம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உபவாச காலத்திலும் கடவுளுக்கு விரும்பாத பல்வேறு பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள் நம்முடைய வாழ்விலே இருக்கலாம். அதை நம்மிடத்திலிருந்து பிரித்து எடுக்குவதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். அந்த முயற்சியை நாம் செய்யும்பொழுது நம்முடைய தேவையில்லாத பழக்கங்கள் நம்மை விட்டு ஒழிவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த உருவத்தை சிறப்பான ஒரு உருவமாக மாற்றுவதற்கு கடவுளுடைய பிரசன்னமாகி அந்த தீ நமக்குள் அருள் புரிய வேண்டும். ஒருவேளை கடவுளுடைய அந்த தீ நம்மை புடமிட்டு மேலும் சுத்தமாக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய தீ நம்மை புடமிட்டு அழகாக்கும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றோம். கடவுள் தாமே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை வாழ நமக்கு கிருபையும் தயவும் செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் கடவுளே, உம்முடைய திருக்குமாரன் எங்களுக்குள் பிரிவினையை எடுத்து வந்திருக்கின்றார். அது ஒருவேளை நீதிக்கான பிரிவினை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச காலத்திலே எங்களிடத்தில் காணப்படுகின்ற தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தீய எண்ணங்கள், இவைகளை நீர் எங்களிடத்திலிருந்து பிரித்து போட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அதற்கென்று எங்களை முழுவதுமாய் உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். உம்முடைய வார்த்தை எங்களை செதுக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் அனைவரையும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இறைமைந்தன் இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள கடவுளே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தாய் தந்தையாம் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.